வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு 65 செய்ய போகிறேன். இதுக்கு 1 கப்பு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இது பேபி பொட்டேட்டோ. இதை வந்து நீங்கள் பெரிய சைஸில் இருந்தாலும் அதையும் நீங்கள் வேக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முழுசாக கூட போடணும். ஆனால் இப்படி பாதி பாதி கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மசாலா பிடிக்கும். அதுக்காக நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேபி பொட்டேட்டோ முழுசாக போடணுன்னா அதில் வந்து ஸ்போக் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலா பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஏதோ இருந்தால் இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணலை. இப்போ இதுக்கு 65 மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சக்தி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆச்சியும் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேலை ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 65 மசாலாவிலேயே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. மசாலா பத்தலைன்னா கூட திரும்ப சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிறதுக்காக நிறைய ஊற்றாதீங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆயிலில் பொரித்து எடுக்கிறது இல்லை. இந்த 65 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை. இது சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்காங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டு சிம்மில் வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க. பேபி பொட்டேட்டோ தான் போடணும்ல. பெரிய உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் குலைவாக வேக வைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ நல்லா அப்படி பரப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன். அப்படியே விட்டுறாதீங்க, திடீர்னு அடி பிடிச்சாலும் பிடிக்கும். இப்போ திறந்து வச்சு சிம்மில் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் ஏற்கனவே ஆயில் பொரிக்காமல் இப்படி சிக்கன் 65 போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள். இதுக்கு நம்ம ஆயில் பொரிக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி பொரிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு குழம்புக்கு எல்லாம் வெரைட்டி ரைஸ் கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இப்படி சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுக்கோங்க. இனி மூட வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் திறந்து வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். சீக்கிரத்தில் வேலையாயிரும். அது பாட்டுக்கு ஆகட்டும், நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்குல நிறைய வெரைட்டி போட்டிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே இது சைடிஷாக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.